வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேஜ் பயணம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிலாசபர் ஸ்டோனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. டக்லஸ் ஃபேமிலிஸ் ஒரு நாள் மார்னிங்கில் ஃப்ரண்ட் டோரில் இருக்கிற பேபியை கண்டுபிடிச்சாங்க. அந்த பேபி தான் ஹாரி பாட்டர். ஆனால் இப்போ 10 இயர்ஸ் கழிஞ்சும் ப்ரைவேட் லைஃப்பில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சன்ரைஸ் ஆகுது, சேம் க்ளீன் கார்டன், சேம் ஹவுஸ், சேம் லைஃப். ஆனால் ஒரு விஷயம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மேண்டில் பீஸில் இருக்கிற ஃபோட்டோஸ். முன்னாடியெல்லாம் டக்லஸ் பேபியாக இருந்த ஃபோட்டோஸ் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் ஃபன்னி ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. ஆனால் இப்போது டக்லே ஒரு பெரிய பையன் ஆகிட்டான். சைக்கிள் ஓட்டுற ஃபோட்டோ, கம்ப்யூட்டர் கேம், அப்புறம் பேரண்ட்ஸை ஹேக் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பட் இந்த வீட்டில் இன்னொரு பையன் இருக்காங்கிற ஒரு க்ளூ கூட கிடையாது. ஸ்டார்ஸுக்கு கீழே ஒரு கபோர்ட்குள்ளே இருக்கான். அது ரொம்ப ஸ்மாலான டார்க்கான பிளேஸ். அந்த ரூமை இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே சில லைட்ஸ் கூட கிடையாது. கெட்டப் இப்போ உடனே எந்திரன்னு ஹேண்ட் பெட்டூனியா ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. ஹாரி சடனாக வேக்கப் ஆகிறான். டோரை நாக் பண்ணுற சவுண்ட், அப்னு அவனுக்கு ஷவுட் பண்ணுறது கேட்குது. கிச்சனில் ஃப்ளையிங் பேன் சவுண்ட், அப்புறம் டிவி சவுண்ட் எல்லாம் ஹாரியை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. ஹாரி ஸ்லோவாக பெட்டில் இருந்து டேர்ன் ஆகி அவன் கண்ணை முழிக்கிறான். ஒரு ஃப்ளையிங் மோட்டர் பைக் இவன் கனவுல வந்திருக்கு. ஸோ அந்த கனவு தான் இவன் நைட்டு ஃபுல்லாக கண்டிருக்கான். ஆண்ட் பெட்டூனியா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாரி அதுக்கு ஏதோ எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறான். சீக்கிரமாக வா, பைக்கான்னு பார்த்துக்கணும், பேர்ன் ஆகக்கூடாது, இது டக்லேயோட பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஹாரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹாரி மைண்டில் ஐயோ டக்லே பெட்லேவா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹாரி பெட்லேருந்து எழுந்ததும் சாக்ஸை தேடுவான். பெட்டு கீழே இருந்து எடுத்தான். ஆனால் அந்த சாக்ஸ்குள்ளே ஒரு ஸ்பைடர் இருந்துச்சு. பட் ஹாரிக்கு இது நார்மல் தான். அவன் ரூம்ஸ் ஃபுல்லாக ஸ்பைடர் நிறையவே இருக்கும். ஏன்னா கபோர்டில் நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கும். அவனுக்கு ஒரு டஞ்சனான ரூமை தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாரி கிச்சனுக்கு வரான். டேபிள் ஃபுல்லாக கிஃப்ட்ஸ், ரொம்ப பெரிய கிஃப்ட்ஸ். ஏன்னா டக்லேயோட பர்த்டேனால. ஹாரி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கிள் வர்னம் ஹேரை கோம் பண்ணுன்னு ஷவுட் பண்ணிட்டு போகிறாரு. டெய்லி லைஃப் ஹாரிக்கு இப்படி தான் போகுது. ஸோ ஆனால் அவன் அந்த ஹேரை நீட் பண்ணுற வேலையெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. இந்த புக்கில் ஹாரி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பையன், ஒல்லியான பையன், பிளாக் கலர் ஹேர் இருக்கும், பிரைட் க்ரீன் கலர் ஐஸ் இருக்கும், அதே ரவுண்ட் கிளாஸஸ் இருக்கும். நம்ம ஹாரி பாட்டர் எப்படி மூவியில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் புக்லேயும் சொல்லியிருக்காங்க. அதே ஹாரியோட ஃபோர்ஹெட்டில் ஒரு ஸ்கேர், அதாவது லைட்னிங் போர்ட் ஷேப்பில் இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான். ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை அவன் ஆண்ட் பெட்டூனியா கிட்டே கேட்டான். ஆனால் அதுக்கு ஆண்ட் பெட்டூனியா கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க பேரண்ட்ஸ் செத்து போனாங்க, அப்போ தான் அவனுக்கு அது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட் பெட்டூனியா சொல்கிறாங்க, இதை பற்றி இனிமேல் நீ எந்த கேள்வியுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போய் ஹாரியும் அதை கேட்காம விட்டுறான். ஸோ இன்றைக்கி வந்தீங்கன்னா டக்லேஸ் வந்துட்டான். டக்லே ஃபேட்டாக ரொம்ப ரொம்ப குட்டியாக இருப்பான். கிஃப்ட்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். கவுண்ட் பண்ணுறான். 36 கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி சோகமாயிருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவனுக்கு இதை விட நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு. டக்லே கோவமாயிட்டு டேபிளில் இருந்து எந்திரிச்சு வெளியே போகிறான். ஆண்ட் பெட்டூனியா அதுக்கு கவலைப்படாத தங்கம், நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் டக்லே காம் ஆகிறான். சடனாக மிஸ்ஸஸ் ஃபிட்ச் கால் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா ஹாரியை பார்த்துக்கிற ஒரு ஓல்டு லேடி. அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹாரியை எங்கே விட்டுட்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆண்ட் பெட்டூனியா, டக்லே ஃபேமிலிஸ் எல்லாருமே இன்றைக்கி வெளியே போகிறாங்க. ஏன்னா டக்லேயோட பர்த்டே. பட் ஹாரி இப்போ எங்கே விட்டுட்டு போகிறதுனே தெரில. ஆனால் ஹாரிக்கு இப்போ ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஓல்டு லேடிக்கிட்ட இருக்கும்போது தனத்தோன்னு பேசிகிட்டே நமக்கு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஹாரிக்கு தோணுது. ஸோ அவங்க எல்லாம் ஜூக்கு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹாரியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் போகிறாங்க. டக்லே ஃப்ரெண்ட்ஸ் ஹாரியை டீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஹாரி சைலண்ட்டாகவே வரான். அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஜூக்கு போகிறாங்க. ஜூவில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. டக்லேஸ்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க, ஃபுட் வாங்கி தராங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி தராங்க. ஆனால் ஹாரிக்கு ஒரு சீப்பான ஐஸ்கிரீம் தான் வாங்கி தராங்க. ஏன்னா அங்கே இருக்க ஒரு லேடி, ஐஸ்கிரீம் இருக்கிற லேடி ஹாரியும் பார்த்து உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த லேடி முன்னாடி ஹாரிக்கு எதுவுமே வாங்கி தராமல் போக முடியாதுங்கிறதுக்காக அங்கிள் வரணும் அவனுக்கு ஒரு சீப்பான ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஸ்னேக்ஸ் இருக்க செஷனுக்கு போகிறாங்க. அங்கே பெரிய ஒரு பைத்தான் ஸ்னேக் கிளாஸ்குள்ளே இருக்குது. டக்லே கிளாஸ்குள்ளே நாக் பண்ணுறான். நகுந்து போ அப்படின்னு அந்த ஸ்னேக்கை பார்த்து கத்துறான். பட் அந்த ஸ்னேக் மூவ் ஆகவே இல்லை. டக்லேக்கு போர் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடறான். ஹாரி கிளாஸ் பக்கம் போய் ஸ்லோவாக பார்க்குறான். சடனாக அந்த ஸ்னேக் மூவ் ஆகுது. ஹாரியை பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங், ஹாரியை புரிஞ்சுக்குது. ஹாரி ஷாக் ஆகிறான். ஸ்னேக்கை பார்த்து அவன் பிளிங்க் பண்ணுறான். பட் ஹாரிக்கு அந்த ஸ்னேக் திருப்பி ரிப்ளை பண்ணுற மாதிரி தோணுது. ஒரு கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது இதை உடனே பார்த்துட்டு டக்லே ஹாரியை தள்ளி விட்டுட்டு அந்த கிளாஸ் பக்கம் போய் பார்க்குறான். சடனாக கிளாஸ் டிஸப்பியர் ஆகிறது. அதாவது அங்கே ஒரு கிளாஸே இல்லாமல் போயிடுது. ஸோ டக்லே ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய பைத்தான் ஸ்னேக் இருக்குது.
ஸோ அந்த ஸ்னேக் வெளியே வந்து பீப்புள் எல்லாருமே கத்துறாங்க. ஆனால் ஸ்னேக் எதுவுமே யாரையுமே பண்ணாமல் அங்கேருந்து போயிடுது. இதுலேருந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹாரிக்கு அந்த ஸ்னேக் ஏதோ சொல்ல வருதுங்கிறது புரியுது. ஹாரி இந்த ஸ்னேக்கோட விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஸ்னேக் ஹாரியை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதுவுமே அவனுக்கு புரியுது. ஜூவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுனால டக்ளஸ் எல்லாம் ஷாக்காகவும் ஆங்கராகவும் இருக்காங்க. இது ஹாரி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஹாரி ஒன்றுமே பண்ணலங்கிறது ஹாரிக்கு தான் தெரியும். இதுக்கான பனிஷ்மெண்ட்டாக வீட்டுக்கு வந்தோடனே ஹாரியை கபோர்டில் போட்டு லாக் பண்ணுறாங்க. சோறு தண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, ஹாரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேக் கூட கம்யூனிகேட் பண்ணால் இது நார்மல் இல்லை. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.